ராசிக்கு இருக்கக்கூடிய உச்சம் பெறக்கூடிய குருனால தான் அதிகப்படியான நன்மை. அப்ப நீங்க ஜூன் வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணணும். ஜூன் 2ஆம் தேதி தான் உங்களுக்கு நல்ல வாழ்க்கை அப்படிங்கிறது ஆரம்பமாகும். அதே மாதிரி சனீஸ்வர பயிற்சியை நம்ம முதல் 3 மாசத்துலயே வந்துருது உங்களுக்கு. 2 மாசம் முடிஞ்சு 6ஆம் தேதியான மார்ச் 6ல வந்துருது. சனீஸ்வர பயிற்சி 9ஆம் பாக்கியஸ்தானம் 7, 8க்கு அதிபதி 9ல போய் உட்காரும் போது அதுல அகைன் 7ஆம் அதிபதி 9ல போய் உட்காரும் போது ஏற்கனவே திருமணமாகி ஆல்ரெடி இன்னைக்கு பாத்தீங்கன்னா விவாகரத்து அப்படிங்கிறது ரொம்ப சர்வ சாதாரணமா இருக்கு நீங்க சமுதாயத்துல. இதுக்கு பல காரணங்கள் எல்லாரும் பேசுறாங்க. மேடை ஏறி நம்ம சொல்லுவோம், நம்ம கணவன் மனைவி புரிதல் இல்லை, விட்டு கொடுத்து போகணும், இதெல்லாம் என்னதான் இருந்தாலும் உங்க எண்ணங்கள் எங்கேருந்து வருது அப்படின்னா எண்ணங்கள் கிரகத்துல இருந்து தான் பிரதிபலிக்கும். சோர்ஸ் ஆஃப் தாட்ஸ் அப்படிங்கிறது எண்ணங்கள்ல இருந்து தான் பிரதிபலிக்கும். ஆரிஜின் ஆஃப் தாட்ஸ்ங்கிறது. அப்போ ஒருத்தன் இப்படி நினைக்கிறான், நான் பேப்பர் போட்டுட்டு இருந்த வீட்டுல, ஆனா இந்த இந்தியாவோட ஜனாதிபதியாகவும் ஒருத்தர் நினைக்கிறாருன்னா அந்த எண்ணங்கள் எங்கிருந்து வரும்? பிறவியில வரக்கூடியது தான் அது. அதை செய்யலாம் முடியாது. அப்போ ஒருத்தருக்கு அந்த எண்ணங்கள் வரணும். நல்ல எண்ணங்கள் எங்கிருந்து? கிரக மாற்றங்களை வச்சுதான். அப்ப 7ஆம் அதிபதி 9ல போய் உட்கார்ந்தாருன்னு சொன்னா ஏற்கனவே புகை பொங்கிட்டு இருக்கிற ஒரு வீட்டுல இந்த மாதிரி காலகட்டங்கள்ல கடகராசியில் இருக்கக்கூடிய கணவன்மார்கள் மனைவிமார்கள் சற்று அமைதியாக இருக்க வேண்டிய காலகட்டங்கள்.